ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா? ரீசென்ட்டா ஒரு பாட்காஸ்ட்ல அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி ஓப்பன் அப் பண்ணியிருந்தாங்க. There's a lot of expectation mismatch that I've had. My parents are not very social people. I'm a very social, I mean, in my circle I'm a social person, so I don't mind them coming home and hanging with me. My parents don't want anybody coming home, so for me to accept them as they are, I needed therapy. ஆல்ரைட். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பேரண்ட்ஸோட வே ஆஃப் லிவிங்கும் என்னோட வே ஆஃப் லிவிங்கும், அதாவது எங்களோட லைஃப் ஸ்டைல் பேசிக்கலி வேற வேற மாதிரி இருக்கும். என்னோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும். அதனாலே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் எப்பவுமே கிரியேட்டடாகவே இருந்திருக்கு. மெயினாக வந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்து சோஷியலான பீப்புளே இல்லை. அவங்களுக்கு வந்து பெருசாக வெளியில் போகிறது, யாரும் வீட்டில் ஹோஸ்ட் பண்ணுறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஆன் தி அதர் ஹேண்ட் ஐ லவ் காலிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு நான் போகிறப்போ எப்பவுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் வீட்டுக்கு கூப்பிடவே முடிஞ்சதில்லை. பிகாஸ் என் பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காது. அதனாலே வந்து எங்களுக்கு நடுவில் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்குங்கிற மாதிரி இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, I would want to buy my mother a diamond earring, but my mother doesn't want, and I would think of it, I came from a hurt child thing. The child in me wants to give something to the mother, and my mother's rejecting it. That's a feeling I have. Took me a while and a lot of therapy to understand that இவங்கள மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்க்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு காமனான விஷயம் என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இட் டுக் மீ அ லாட் ஆஃப் தெரப்பி, இட் டுக் மீ அ லாட் ஆஃப் தெரப்பி அப்படிங்கிற அந்த விஷயத்தை அடிக்கடி அவங்க ரிப்பீட் பண்ணாங்க. வில் கம் டு த தெரப்பி பார்ட் லேட்டர். பட் இங்கே இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ ஐஸ்வர்யா லக்ஷ்மி என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, எனக்குள்ளே இருக்கிற அந்த சைல்டு, பேசிக்கலி இன்னர் சைல்டு நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். நமக்கு வந்து என்னதான் வயசானாலும், என்னதான் வந்து நம்ம பெரிய வயசானவங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே உள்ளுக்குள்ளே எல்லாருமே வந்து குழந்தைங்க தான். எல்லாருக்குள்ளேயுமே இன்னர் சைல்டு நம்ம சொல்றது என்னன்னா, நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு ஒரு சோல் இருந்திருக்கும் இல்லையா, அந்த சோல் இன்னைக்கு நமக்குள்ள இன்டாக்டா தான் இருக்கு. ஸோ பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பல எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச், பல ட்ராமா நம்ம வந்து சின்ன வயசுல கோத்ரூ பண்ணியிருப்போம். நம்ம எல்லாருமே. ஸோ அதனால நம்ம அடல்ட் ஆனதுக்கப்புறம் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்மளோட அடல்ட்ஹுட்ல கண்டிப்பா தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ஐஸ்வர்யா சொல்றாங்க, சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு ஹர்ட் சைல்ட்ஹுட் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல தான் வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து நான் ஒன்று பண்ண ட்ரை பண்ணுவேன், அம்மா அப்பாவுக்கு அது பிடிக்காது, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு அது பிடிக்காதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச்லேயே நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹார்மோனியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் பெருசாக எங்களுக்குள்ள ஆன் அண்ட் ஆஃப் தான் இருந்திருக்கு. The longest time I wanted them to live in the same city I am, so we can live nearby. They didn't want to, but that became a problem for me with them. Avlo free ah open ella na pesa maat. Day to day life they don't get it. They don't understand why today I have to come for the interview. They know that I'm going through stomach cramps. They know I have to take cyclopam, but no, they are getting angry with me that I have to work in this state. They don't understand it. ஸோ பேசிக்லி ஐஸ்வர்யா லக்ஷ்மி என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோட பேரண்ட்ஸ்க்கு பல விஷயங்கள் நான் பண்ணுறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் அவங்களால பண்ணிக்க முடியல. பி இட் இன் மை கரியர் ஆர் என்னோட பர்சனல் ஸ்பேஸ், பல விஷயங்கள் வந்து அவங்க வந்து லைஃப் ஒரு சர்டன் விதத்தில் பார்க்குறாங்க. பட் என்னால் அப்படி பார்க்க முடியல. அதனாலே வந்து எங்களுக்கு நடுவில் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் இதே பாட்காஸ்ட்டில் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஜாலியாக இருப்பேன், அவங்க கூட ரொம்ப கைண்டாக பேசுவேன், எல்லாம் இருக்குது. ஆனால் என் பேரண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டா அவங்க எது பேசினாலும் எனக்கு வந்து ட்ரிகர் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன எக்ஸ்ட்ரீம் லெவலில் ட்ரிகர் பண்ணி நான் வந்து கோமா பேசிடுவேன். அப்படி இப்படி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆங்கர்லாம் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் கான்ஷியஸான ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன், விச் இஸ் ஃபர்ஸ்ட்லி ஐம் கண்டினியூஸ்லி கோயிங் ஃபார் தெரப்பி, அண்ட் செகண்ட் திங் கான்ஷியஸான சில சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், என் பேரண்ட்ஸ் கூட நான் பேசுகிறப்போ வாய்ஸ் டெசிபிளை வந்து ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே நான் ஏற்றி பேசக்கூடாதுன்னு கான்ஷியஸாக நான் வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கேன். இந்த மாதிரி இட் டுக் மீ இயர்ஸ் ஆஃப் தெரப்பி அண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஆல் ஆஃப் தட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த ஏஜில், அதாவது இந்த 70s அவங்க சொல்கிறதுன்னா அவங்க பேரண்ட்ஸ் 70sல இருக்காங்க. இந்த ஏஜில் வந்து நம்ம போயிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது. அண்ட் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஜென்ரேஷன் கேப்பு தான். இன்றைக்கி வந்து நம்ம பல விஷயங்கள் பேசுகிறோம், ட்ராமா அண்ட் அப்யூஸ், அது இதுன்னு எத்தனையோ விஷயங்கள். வி ஷுட் பி வெரி லக்கி. இன்ஃபேக்ட் ஃபியூச்சர் சில்ட்ரன் தேர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் உள்ள பீப்புள் வந்து நாளைக்கு பேரண்ட்ஸ் ஆகிறப்போ, இல்லை ஆல்ரெடி நிறைய பேர் பேரண்ட்ஸாக இருப்பீங்க. ஐ எம் ஷுர் டியூ டு த இம்பாக்ட் தட் சோஷியல் மீடியா ஹஸ் கிரியேட்டட் அண்ட் தி அவேர்னஸ் ஹஸ் கிரியேட்டட், பல சில்ட்ரனுக்கு வந்து ஃபியூச்சரில் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹெல்த்தி அப்ரிங்கிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். பேசிக்கலி இந்த 90s கிட்ஸ் அண்ட் 80s அந்த எரா வரைக்கும் இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிரேட்டான சைல்ட்ஹுட் நமக்கு கிடைச்சதில்ல. கிரேட்டான சைல்ட்ஹுட் கிடைக்கல, தட் டசன்ட் மீன் நம்மளை வந்து பேரண்ட்ஸ் அடிச்சுட்டே இருந்தாங்க, கிள்ளிக்கிட்டே இருந்தாங்க, திட்டிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அண்ட் எவ்ரி திங் இஸ் நாட் அபவுட் ஃபிசிக்கல் அசால்ட். சில விஷயங்கள் வந்து எப்படி சொல்லுவாங்க, அந்த கண்டிஷனிங்காக இருக்கட்டும், இல்லை ஐஸ்வர்யா ரொம்ப அழகாக ஆக்சுவலி பாயிண்ட் பண்ணாங்க. நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்,
ஆனால் அவங்க ஒரு ஜென்ரேஷன்லேருந்து வந்ததுனால அவங்க லைஃப்பை வேற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கல அப்படிங்கிறதுனால சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்ட் அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. இட்ஸ் நாட் லைக் வி ஆர் ஆல் ஓவர் த பிளேஸ். நம்ம எந்த அளவுக்கு இமோஷனலி ஹெல்த்தி அப்படி இருந்தாலுமே பேரண்ட்ஸும் வந்து பல மொமெண்ட்ஸில் வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள், நமக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்களை தெரியாமல் அவங்க சில ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுட்டு ட்ரிகர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மிஸ் மேட்ச் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் a lot of people in our generation honestly have not had great childhood. And இன்னைக்கு வந்து தெரப்பி பற்றி ஐஸ்வர்யா மாதிரி ஒரு பப்ளிக் ஃபிகர் ஓப்பனாக வந்து பேசுகிறாங்கன்னா நிறைய பேர் யூஸ்வலி வந்து லவ், பிரேக்கப்பு, அசால்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் தெரப்பி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சம்திங் தட் இஸ் பர்சீவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள், விச் இஸ் லைக் அ நான் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் யுவர் பேரண்ட்ஸ், விச் யூஸ்வலி பீப்புள் சே இஸ் வெரி நார்மல். எஸ், இட் இஸ் காமன், பட் இட் ஷுடன்ட் பி நார்மலைஸ்ட். அந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து தெரப்பி எடுக்கலாங்கிறது வந்து இன்னைக்கு இவங்க சொன்னது கண்டிப்பாக நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணும். கைண்ட் ஆஃப் ஒரு நாட் ஸோ கிரேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸில் ஆப்சென்ட் பேரண்ட்ஹுட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூட் காஸாக பல கேசஸில் இருந்திருக்கு. ரீசெண்டாக ஆக்டர் சக்தி வாசு பிக் பாஸ்லலாம் வந்தார். லெஜெண்டரி டைரக்டர் பி வாசு சார் அவங்களோட சன். அவர் ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ் முன்னாடி பாட்காஸ்ட் கொடுத்திருந்தாரு, இதே சேனல் தான் JFWக்கு. அதில் அவர் ஒரு விஷயம் பேசியிருந்தார், எப்படி அவங்க அப்பா பி வாசு ஹூ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல், ஒரு ஆப்சென்ட் டேடாவே வந்து கம்ப்ளீட் த்ரூ அவுட் ஹிஸ் சைல்ட்ஹுட் அண்ட் அடல்ட்ஹுட் வரைக்குமே ஒரு ஆப்சென்ட் டேடா அவர் இருந்திருக்காரு. அப்படிங்கிற இந்த ஆப்சென்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர் யூஸ்வலாக பேச மாட்டாங்க. பட் ஐம் கிளாட் ஹி ஆக்சுவலி ஓப்பன்ட் அப் அபவுட் இட். அவர் ஒரு அப்பாவை பார்த்ததை விட நான் அதிகமாக பார்த்ததை அவர் ஒரு டைரக்டரை தான் பார்க்குறேன். ஓகே, அவரு என்கிட்ட நிறைய ஒரு டைரக்டராக தான் இருந்திருக்காரு. பிகாஸ் டில் மை ஸ்கூல் டேஸ் கம்ப்ளீட் ஆகுது வரைக்கும் he won't be at home. He was very busy. கன்னடா, தெலுங்கு, தமிழ் மூணு மாற்றி he won't be at home. நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்ப்பேன். நான் ஒரு டேரக்டரை தான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு ஃபாதராக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து பல ஹவுசஸில் நடந்திருக்கும். ஐம் ஷியோர் ஹஸ்லிங் பேரண்ட்ஸ், நான் பர்டிகுலராக ஃபாதர்னு சொல்ல வரல, இன் சம் கேசஸ் அது மதராக கூட இருந்திருக்கலாம். பட் இன் ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் பார்க்க போனீங்கன்னா இட் கம்ஸ் டவுன் டு த ஃபாதர் ஒன்லி. ஸோ ஒரு ஹஸ்லிங்கான ஒரு பேரண்ட் இருக்காங்க, பல விஷயங்கள் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணல, ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ஒரு கிரேட்டான ஒரு ஃபியூச்சர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், ஃபேமிலி கொடுக்கணுங்கிறதுனால ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் விச் தே வுட் நெவர் ஹவ் ஹேட் த சான்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் தேர் கிட்ஸ். அதனாலே பல கிட்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி நம்ம ஜென்ரேஷனில் வந்து ஆப்சென்ட் டேட்ஸ் தான் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஆப்சென்ட் பேரண்ட் உங்களுக்கு இருந்திருக்காங்க அண்ட் ஏதோ ஒரு விதத்தில் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கிரேட் ரிலேஷன்ஷிப் அவங்க கூட இல்லை, அந்த டைமே கிடைச்சது இல்லை டு பாண்ட்னா இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. ஆக்சுவலி a lot of people have gone through this. You're not alone in this. என் சிஸ்டர் வந்து she had a very good fatherhood. அவங்களுக்கு தான் அவங்க ரொம்ப நிறைய ஒரு அப்பாவாக இருந்து, அவங்க என்னோட 10 years யங்கர். வீட்டில் வந்து ஆஸ் அ சன்னா நான் நிறைய பேர் 2 பேருக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் நடக்கும். ஓகே, ஏன்னா மை வே ஆஃப் பர்செப்ஷன் அண்ட் லுக்கிங் த வேர்ல்ட் இஸ் டிஃப்ரெண்ட், ஹிஸ் வே ஆஃப் லுக்கிங் த வேர்ல்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அது ரெண்டுமே இப்படி போகும். அது சில நேரத்தில் கிளாஷ் ஆகும்போது we have arguments. கரெக்டாக சொன்னார். ஆக்சுவலி வே ஆஃப் லுக்கிங் அட் லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக ஆர்குமெண்ட்ஸ் வரதான் செய்யும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் you know what really helps you maintaining a very very safe and healthy distance. இப்போ இந்த மாதிரி ஆப்சென்ட் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பெக்டேஷன் மிஸ் மேட்ச், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் திங்கிங்லேருந்து வர பேரண்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துலையுமே காமனாக இருக்கிறது என்னன்னா, ஓவர் த இயர்ஸ் நம்ம வந்து தெரப்பி எடுத்துக்கல, இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கல, நம்ம வந்து ஒர்க் ஆன் பண்ணி அதை ஹீல் பண்ணலனா இட் வில் ஆக்சுவலி ஹாவ் அ கவுண்டர் ப்ரொடக்டிவ் எஃபெக்ட் ஆன் அவர் மென்டல் ஹெல்த் இன் மெனி வேஸ். அது வந்து நமக்கு ஆங்ஸைட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பீப்பிள் ப்ளீசர்ஸாக மாறிடுவோம், இல்லை மைல்டான ஒரு டிப்ரெஷன் அங்கங்கே வந்துட்டு போகிறது, இல்லை அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ். மெயினாக நம்ம வந்து ஃபியூச்சரில் ரிலேஷன்ஷிப்பில் போகிறோம். இது மோஸ்ட்லி கேர்ள்ஸ் கேஸில் நிறையா நடக்கும். அவங்க கேஸில் வந்து தே வில் யூஸ்வலி சூஸ் மென் ஹூ ஆர் அன்அவைலபிள். பிகாஸ் அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து தன்னோட ஃபாதரை வந்து ஒரு அன்அவைலபிளான ஒரு பர்சனாக தான் பார்த்துருக்காங்க. ஸோ யூஸ்வலி சச் கேர்ள் சில்ட்ரன் கெட் அட்ராக்டட் டு அன்அவைலபிள் மென் ஹூ ஆர் இமோஷனலி அன்அவைலபிள் ஆர் ஈவன் ப்ராக்டிக்கலி அன்அவைலபிள், வாட் எவர் இட் இஸ். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ரானிக் கில்ட். அதாவது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலை, சம்திங் ஜஸ்ட் டசன்ட் ஒர்க் அவுட், நம்ம டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலுமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணும், ப்ரொவைடட் வி ஆர் கைண்ட் பீப்புள். ஓகே, சில பேர் வந்து வேற ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வருவாங்க, பட் நம்ம கொஞ்சம் கைண்டாக அந்த மாதிரி யோசிக்கிற பீப்புளாக இருக்கும், எம்பத்தி இமோஷனலாக இருக்கிற பீப்புளாக இருக்கும்னா ஏதோ ஒரு விதத்தில் நமக்குள்ள அந்த கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஓ, am I a bad child? ஓ, am I a bad daughter? ஓ, am I a bad son? Am I not giving enough love to my parents? ஓ, am I distancing myself which is going to hurt them in return? அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடும். ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே நான் கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். ஈவன் இஃப் இட்
இஸ் யுவர் பேரண்ட்ஸ், நீங்கள் ஒரு லெவல் வரைக்கும் தான் யூ கேன் புட் எஃபர்ட்ஸ் டு மேக் த ரிலேஷன்ஷிப் ஒர்க். அதை தாண்டி இஃப் இட் பிகம்ஸ் அக்லி அண்ட் டாக்ஸிக் அண்ட் வெரி நெகட்டிவ், it is always perfectly okay to maintain distance. Yes, some parents are ready to accept, they are ready to learn, they are ready to adapt to new things, but a lot of parents are very stubborn, they are not interested to learn, and they are perfectly okay with how they think and all of that. But அப்படி ஒரு கேஸ்ல we just don't need to be their audience, அவ்வளோதான். அண்ட் ஒன்னா இருந்து கூட இருந்து அக்லி ஆகி தினம் தினம் ஆர்குமெண்ட் சண்டை ஒரு மாதிரி கலீஜா போறதுக்கு பதிலா டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டு ஹெல்த்தியா டிக்னிட்டியோட இருக்கிறதே பெட்டர். அவங்க கூட நமக்கு இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இதை பொறுத்து அது பலவிதமான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸாக, சம் கேசஸில் டிஸார்டர்ஸாக கூட நிறைய பேரோட அடல்ட்ஹுட்டில் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். பட் த காமன் திங் இன் போத் திஸ் கேசஸ் இஸ் தெரப்பி போங்க. தெரப்பி போகிறத பற்றி 100 வாட்டிலாம் யோசிக்க தேவையில்லை. டுடே தேர் ஆர் so many therapists out there. I have taken therapy. So many of you would have taken therapies. If you really need therapy at this point of time, if you're okay to spend a little, ஏன்னா நம்ம எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், கொஞ்சம் காசு சேர்த்து தெரப்பி அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் அது எண்ட் ஆஃப் த டே ஒரு லாங் டர்மான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், நிறைய ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு, இது மெடிக்கல் அட்வைஸும் இல்லை, மென்டல் ஹெல்த் அட்வைஸ் இல்லை, எந்த விதமான ஒரு நான் டாக்டர்லாம் இல்லை, சைக்காலஜிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட்லாம் இல்லை. I'm just telling you as a friend, as a brother, and in a lot of your cases உங்க parents could be your biggest trigger in your life. அப்படி ஒரு விஷயத்தை கூட நீங்க கண்டிப்பா ஹீல் பண்ணலாம். இந்த வீடியோல நான் பேசின கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த thumbs up பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ லைக் பண்ணிருங்க. And honestly, when public figures come out and speak about these things which usually we feel like ஐயோ பேசணுமா அப்படின்னு, it feels refreshing and it also gives lot of hope to people that okay நமக்கு மட்டும் இல்லை, அப்பனா நிறைய பேருக்கு இது இருக்கு, so we are not aloneங்கிற அந்த ஒரு reassurance நமக்கு கொடுக்குது. ஸோ இதை பத்தில உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, டாடா.